எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் லஞ்சு ஃபஸ்ட்டு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். 3 விதமாக செய்ய போகிறோம். அதை ஃபஸ்ட்டு முட்டை குழம்பு செஞ்சுக்கலாம். முட்டை குழம்புக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கு நான் பெரிய பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினோடனே இப்போ நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 லவங்கம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 10 முந்திரி, இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின அதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். நான் 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம முட்டைலாம் வறுத்தோம் இல்லையா, அதே கடாயிலேயே இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காரம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையில் தான் சும்மா லைட்டாக தானே போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. தனியா பொடி 1/2 ஸ்பூன். மிளகாத்தூளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அந்த தயிர் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த தயிர் ஃபஸ்ட்டே நம்ம அடித்து வச்சிங்கன்னா அந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா தயிர், அதெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக ஆகிடும். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கிட்டேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கிரேவி சாதத்துக்கு தான் நான் செய்கிறேன். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இப்போ கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். ஸ்டவ் குறைச்சி வச்சுடுங்க. ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு ரசம் செஞ்சுக்கலாம். இப்போ கிளைமேட்டே ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. எனக்கு கூட கை காலெலாம் விட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி தலைவலி அப்படி இருக்குது. அதனால் ஒரு சூப்பரான ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி இருந்தால் கூட அப்படியே ஜல்லுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். எப்போ செய்கிற மாதிரி தான், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டு ஆயிருந்தால், காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ உடம்பு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம சீரகம், மிளகு, தனியா, கருவேப்பிலை எல்லாம் பாருங்கள் மிக்ஸியில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், 2 வரமிளகா இதை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
அது கூடவே நம்ம அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயில் வந்து தக்காளி மசாலா எல்லாம் வதங்கட்டும். இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்துருக்கிறேன், ரொம்ப புளியெல்லாம் எடுக்கலை. நம்ம இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப புளியெல்லாம் சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துங்க புளி வந்து. இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து கொத்தமல்லியை எப்போயே சேர்த்துறேன். புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு வந்து மறந்துட்டேங்க, அப்பா இல்லை உப்பு போடாமல் ரசம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. உப்பு மறந்துட்டேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பத்திய ரசம்னு சொல்லலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து நம்ம ஊளி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ ஊளி மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து வறுவல் செய்யலான்னு பார்த்தா சரி கொஞ்சமாக இருக்குது, குழம்பு செஞ்சிடலாம், குழம்பு செஞ்சால் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால பிரியாவை கேட்டால் குழம்பே செஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி, இப்போ தானே பிரியாவை சாப்பிட வச்சுருக்கிறோம், அதனால் வந்து குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம என்னென்ன ரெடி பண்ணிவிட்டு ஊளி மீன் குழம்பு செய்யலாம். 1/2 கிலோ மீனுங்க நான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மசாலா தடவி வச்சிடலாம். தடவி வச்சுட்டா நம்ம கொஞ்சம் லேட் ஆனால் கூட மீன் வந்து கெட்டு போகாது. தடவி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இல்லை வெளியே வச்சிடலாம், குழம்பு தானே செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த உப்பு காரெல்லாம் வந்து மீனில் வந்து நல்லா ஊறும். குழம்புல சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மீன் வந்து சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலா குழம்புக்கு வந்து என்னென்ன தேவையோ ரெடி பண்ணிக்கலாம். ஊளி மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து நெல்லெண்ணெயில் தான் வந்து எப்போவுமே செய்வேன். இல்லைன்னா வீட்டில் நெல்லெண்ணெய்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயில் செய்யலாம். நெல்லெண்ணெய் இப்போ இருக்கிறதுனால ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். மீன் குழம்புனா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 15 பல் பூண்டு இருக்கும், நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். பெரிய பெரிய பூண்டுன்றதுனால இடித்து சேர்த்துக்கிட்டேன். பூண்டு வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா நான் ஒரு 150 கிராம் இருக்குமா சின்ன வெங்காயம், 150 கிராம் இருக்கும். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக வந்து அப்பா கட் பண்ணி கொடுத்துட்டாரு. போன வீடியோவில் நினைக்கிறேன் யாரோ கேள்வி கேட்டிருப்பாங்க போலக்குது, அப்பான்னு சொல்கிறாங்க அப்பான்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்கள் அப்பான்னு சொல்லலைங்க, நான் எல்லோரும் பொதுவாக வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்களா, அதனால் வந்து வீடியோவில் வந்து நான் என்னை விட சின்னவங்களா பசங்க வயசெல்லாம் இருப்பாங்க, அம்மா நிறையா கமெண்ட் பண்ணுறதுனால நான் வந்து பொதுவாக அப்படி சொல்கிறது. நான் அப்பா பண்ணார், அப்பா செஞ்சாருன்னு சொல்லிட்டு. அது வந்து நிறைய பேர் இல்லை, ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க பழகுது. அது கீழே வந்து இன்னொருத்தர் அவங்களே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பொதுவாக அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த முறுக்குக்கு மறுபடியும் நிறைய கேள்வி கேட்குறாங்க, அதுக்கும் பதில் சொல்லிடலாம். நம்ம வந்து அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் நான் படித்தாத முறுக்கு மாவு நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அரிசி வந்து காய வச்சு அரைக்க முடியாதம்மா, கடையில் விற்கிற மாவில் இடியாப்ப மாவு, கடையில் எந்த மாவு விற்றாலும் அரிசி மாவு வாங்கி நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அப்புறம் அரிசி எந்த அரிசின்னு கேட்டிருந்தீங்க. நான் பச்சரிசின்னு தான் நிறையா முறை சொல்லியிருப்பேன். ஆனால் வீடியோ வந்து நிறைய பேர் ஓட்டி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், தள்ளி விட்டுருவீங்களான்னு தெரில. அதனால் நான் சொல்கிற சில வார்த்தைங்க வந்து நீங்கள் அது கவனிக்காமல் மறுபடியும் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செய்யும் போது வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே முறுக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து பச்சரிசி தான் சேர்த்துக்கும், புழுங்கல் அரிசியில் செய்யலாம். ஆனால் பச்சரிசி மாவு அரைச்சி வைக்கிறதுனால நான் அந்த மாவில் தான் செய்வேன். நான் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் ஓரளவுக்கு மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வந்து சில பேர் வந்து வதக்கிட்டு அரைச்சி போடுவாங்க, அந்த மாதிரியே செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளியில் வந்து அப்படியே வதக்கிட்டு அது நல்லா அப்படியே கிரேவி மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். அந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது
டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே வெறும் மசாலாவே நம்ம வந்து இப்போ நான் வந்து முட்டை குழம்புக்கு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி செஞ்சேன். அதே மாதிரி மீன் குழம்புக்கும் செய்யும்போது எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புக்கு இந்த மாதிரி எல்லாமே வதக்கிட்டெல்லாம் அரைச்சி செஞ்சால் வேணாம்மா, நீ செய்கிற எப்பயுமே பழைய ஸ்டைல் தான் மீன் குழம்பு நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி புளிப்பாக இருக்கணும் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் காரம் அப்படியே ரெட் கலரில் தெரியும், ஆனால் காரம் இருக்கும் ஆனால் புளிப்பு இருக்காது. மீன் குழம்புனாவே கொஞ்சம் புளிப்போடு சேர்ந்து இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மீன் குழம்பு வந்து எப்போவுமே வந்து இதுதான் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு. பாருங்கள், வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்த்தா நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம். ஏற்கனவே வந்து மீன்லேயும் வந்து நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருக்குறோம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறதுனால தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சுட்டேன், நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி வந்து அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா தான் நல்லா கொதித்து எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ் கம்மி வச்சுட்டு கொதிக்க வைப்போம். நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும் குழம்பு. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் போடாமல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது நம்ம இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நம்ம மசால் போட்டு தடவி வச்சு இல்லையா, அந்த மீன் எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். அரை கிலோ மீனுன்றதுனால நான் குட்டி சட்டியில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அவ்வளோதான். இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா மீனெல்லாம் உள்ளே போயிடும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும், மீன் வேகட்டும். பாருங்கள், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீனெல்லாம் வந்து நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம்லாம் வச்சு புளிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாளைக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வச்ச மாதிரி முட்டை குழம்பு, ரசம், அதாவது கோல்டு ஆகிட்டாவோ காய்ச்சல் இருந்தாவோ அந்த மாதிரி ரசத்தை வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து எதுக்காக ரசமும் முட்டை குழம்பு காமிக்கலைன்னா, மீன் குழம்பு வந்து ரொம்ப லேட் ஆனதுனால நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது. அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தை வந்து ஊற்றி 2-3 முறை சாப்பிட்டேன் நான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நமக்கு ஏதாவது ஒரு அசதியாக இருக்குது, கை கால் வலி இருக்குது, இந்த மாதிரிலாம்னா இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு நல்லா சுட சாப்பாட்டில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்பு நல்லா அப்படியே ஜல்லுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரசம் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி நான் வச்ச மாதிரி மீன் குழம்பு, முட்டை குழம்பு, ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.